ओम शांति। 7 जून 2024 बाप दादा मधुबन मुरली 7/6/2024। मीठे बच्चे, तुम आपस में रूहानी भाई भाई हो। तुम्हारा एक दो से अति प्यार होना चाहिए। तुम प्रेम से भरपूर गंगा बनो। कभी भी लड़ना झगड़ना नहीं है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய ஆன்மீக சகோதர சகோதரர்கள். உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவரோடு மிகவும் அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் அன்பு நிறைந்த கங்கைகளாக ஆகுங்கள். ஒருபோதும் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. प्रश्न, रूहानी बाप के कौन से बच्चे बहुत बहुत प्यारे लगते हैं? ஆன்மீக தந்தைக்கு எந்த குழந்தைகள் மிக மிக அன்பானவர்களாக இருக்கிறார்கள்? उत्तर, जो श्रीमत पर सारे विश्व का कल्याण कर रहे हैं। दूसरी पॉइंट, जो फूल बनते हैं कभी भी किसी को कांटा नहीं लगाते हैं, आपस में बहुत बहुत प्यासे रहते हैं, कभी रुसते नहीं। ऐसा बच्चे को बहुत बहुत प्यार लगते हैं। जो देह अभिमान में आकर आपस में लड़ते हैं, लून पानी होते हैं, वह बाप का ही इज्जत गवाते हैं। वह बाप की निंदा करने वाले निंदक भी है। यार श्रीमत पढ़ी முழு உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ, யார் மலர்களாக ஆகியிருக்கிறார்களோ, ஒருபோதும் யாரையும் முள்ளாக தைப்பதில்லையோ, தங்களுக்குள் மிக மிக அன்பாக இருக்கிறார்களோ, ஒருபோதும் கோபித்து கொள்வதில்லையோ, அவர்கள் பாபாவிற்கு அன்பானவர்களாக இருக்கிறார்கள். யார் தேக அபிமானத்தில் வந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ, உப்பு நீராக இருக்கிறார்களோ, அவர்கள் பாபாவின் மரியாதை இழக்க செய்கிறார்கள். அவர்களின் பாபாவின் நிந்தனை செய்விக்கக்கூடிய நிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள். ஓம் சாந்தி। जैसे रूहानी बाप को रूहानी बच्चों को अब रूहानी बाप प्यारा लगता है, वैसे रूहानी बाप को रूहानी बच्चों पर प्यार लगते हैं, क्योंकि श्रीमत पर सारे विश्व का कल्याण कर रहे हैं। कल्याणकारी सब प्यारा लगते हैं। तुम भी आपस में भाई भाई हो तो तुम भी ज़रूर एक दो को प्यार लगेंगे। बाहर वाले से इतना प्यार नहीं रहेगा जितना बाप के बच्चे का आपस में होगा। तुम्हारा भी आपस में बहुत बहुत प्यार होना चाहिए। अगर भाई भाई यहीं लड़ने झगड़ते हैं या प्यार नहीं करते हैं तो वह भाई नहीं ठहरे। तुम्हारा आपस में लहू होना चाहिए। बाप का भी आत्माओं से लहू है ना, तो आप आत्माओं को भी आपस में बहुत लहू होना चाहिए। सतयुग में सब आत्मा ही एक दो को प्यारे लगते हैं, क्योंकि शरीर का अभिमान टूटा जाता है। எப்படி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அன்பானவராக இருக்கிறாரோ, அதே போல் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். நீங்கள் கூட தங்களுக்குள் சகோதர சகோதரர்களாக உள்ளீர்கள். எனவே நீங்கள் கூட ஒருவர் மற்றொருக்கு அன்பானவராக இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு பாபாவுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்குமோ அந்த அளவுக்கு வெளியில் இருப்பவர்களிடம் அன்பு இருக்காது. தங்களுக்குள் மிக அன்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை சகோதர சகோதரர்கள் இங்கேயே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், அன்பு செலுத்தவில்லை என்றால் அவர்கள் சகோதரர்களே இல்லை. நீங்கள் உங்களுக்குள் அன்புடன் இருக்க வேண்டும். பாபாவிற்கும் கூட ஆத்மாக்களின் அன்பு இருக்கிறது அல்லவா? எனவே ஆத்மாக்களுக்கும் கூட தங்களுக்குள் மிகுந்த அன்புடன் இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பானவர்களாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் சரீரத்தின் அபிமானம் உடைந்து விடுகிறது. சகோதர சகோதரர்களாகிய நீங்கள் பாபாவின் நினைவின் மூலம் முழு உலகத்திற்கு நன்மை செய்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். तुम भाई भाई एक बाप का याद से सारे विश्व का कल्याण करते हो, अपना भी कल्याण करते हो, तो भाइयों को भी कल्याण करना चाहिए। इसलिए बाप देह अभिमानी बना रहे हैं। वो लौकिक भाई तो आपस में धन के लिए हिस्से के लिए लड़ पड़ते हैं। यहाँ लड़ने का झगड़ने की कोई बात ही नहीं है। हर एक को डायरेक्ट कनेक्शन रखना पड़ता है। यहाँ है वेद का बात। योग बल से बाप से वर्षा लेना है, क्योंकि बाप से स्थूल वर्षा लेते हैं। ये तो है रूहानी बाप से रूहानी बच्चों को रूहानी वर्षा। हर एक को डायरेक्ट बाप से वर्षा लेना है। जितना जितना इंडिविजुअल बाप को याद करेंगे उतना वर्षा मिलेगा। बाप देखेंगे आपस में लड़ते हैं तो बाप कहेंगे तुम निधन के हो गए हैं। रूहानी भाई भाई को झगड़ना नहीं चाहिए। अगर भाई भाई होकर आपस में लड़ते झगड़ते हैं, प्यार नहीं हैं, तो जैसा रावण के बन गए। ये सब असुरी संतान ठहरे। फिर दैव संतान और असुरी संतान में
जैसे कि फ़र्क नहीं रहता है क्योंकि देह अभिमान बनकर ही लड़ते हैं. பாபா கூறுகிறார், சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் மூலம் முழு உலகத்திற்கு நன்மை செய்கிறீர்கள், தங்களுக்கும் நன்மை செய்கிறீர்கள் என்னும்போது சகோதரர்களும் கூட நன்மை செய்ய வேண்டும். ஆகையினால் தான் பாபா தேக அபிமானம் உடையவர்களிலிருந்து ஆத்ம அபிமானம் உடையவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த லௌகிக்க சகோதரர்கள் செல்வத்திற்காகவும் கணக்கு கேட்டு அவருடைய கணக்கு கேட்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அவருடைய பங்குக்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இங்கே சண்டையிட்டுக் கொள்வதற்கான எந்த விஷயமும் கிடையாது. ஒவ்வொருவரும் நேரடியாக தொடர்பு வைக்க வேண்டியுள்ளது. எந்த அளவுக்கு தனியாக பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி கிடைக்கும். பாபா பார்ப்பார், தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் நீங்கள் என்ன அனாதைகளா என்ன? பாபா கேட்பார், ஆன்மீக சகோதரர்கள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. ஒருவேளை சகோதரர்களாக ஆகிவிட்டு தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அன்பாக இல்லை என்றால் ராவணனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாகி விட்டீர்கள் என்று போலாகும். அவர்கள் அனைவரும் அசுரர் குழந்தைகளாக ஆவார்கள். பிறகு தெய்வீக குழந்தைகளுக்கும் அசுரர் குழந்தைகளுக்கும் வேறு என்ன வித்தியாசம் என்ன இருக்கிறது? வித்தியாசமே இல்லை. ஏனென்றால் தேக அபிமானமுடையவர்களாக ஆகி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அல்லவா? பாபா கேட்கிறார், आत्मा से लड़नी नहीं है, इसलिए बाप कहते हैं मीठे मीठे बच्चे आपस में लून पानी नहीं होते हैं तभी समझा जाता है. फिर बाप कहेंगे ये तो देह अभिमान बच्चे हैं, रावण के बच्चे हैं, प्यार तो है नहीं है क्योंकि आपस में लून पानी होकर रहते हैं. तुम 21 जन्म शीरखंड होकर रहते हो, इस समय देह अभिमानी बन रहे हो. अगर आपस में नहीं बनती है तो उस समय के लिए रावण संप्रदाय समझना चाहिए. आपस में लून पानी होने से बाप का इज्जत गंवाते हैं. बल ईश्वरीय संतान कहते हैं, परंतु असुरी गुण हैं तो जैसा देहाभिमानी हैं. देहाभिमान में ईश्वरीय गुण होते हैं. यहाँ तुम ईश्वरीय गुण धारण करेंगे तभी ही बाप के साथ ले जाएंगे, फिर वही संस्कार साथ ले जाएगी. बाप को मालूम पड़ता है कि बच्चे देहाभिमान में आकर लून पानी हो रहते हैं, वह ईश्वरीय बच्चे कहला ना सके. कितना अपने को घाटा डालते हैं, माया के वश हो जाते हैं, आपस में लून पानी नमक पानी मतभेद में आते हैं. यूँ तो सारी दुनिया की लून पानी है, लेकिन अगर ईश्वरीय संतान भी लून पानी हो तो बाकी फ़र्क क्या रह गया? वे तो बाप की निंदा कराते हैं. बाप की निंदा करने वाले लून पानी होने वाले ठोर ना पाएंगे. பாபா சொல்கிறார், நீங்கள் தேக அபிமானம் உடையவர்களாக ஆகி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், ஆத்மாவோடு சண்டையிட்டுக் கொள்வதில்லை. ஆகையால் பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தங்களுக்குள் உப்பு நீராக இருக்கக்கூடாது. அப்படி ஆகும்போது புரிந்து கொள்ளப்படுகிறது. பிறகு பாபா கூறுவார், இவர் தேக அபிமானமுடைய குழந்தை, ராமனுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை கிடையாது. ஏனென்றால் தங்களுக்குள் உப்பு நீராக ஆகியிருக்கிறார்கள். நீங்கள் 21 பிரிவுகள் உண்மையானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். ஒருவேளை தங்களுக்குள் அப்படி இல்லை என்றால் அந்த சமயத்தில் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்குள் உப்பினராக இருப்பதன் மூலம் பாபாவின் மரியாதை இழக்க செய்கிறீர்கள். ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் அசுர குணம் இருக்கிறது என்றால் தேக அபிமானம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆத்மா அபிமானம் உள்ளவர்கள் ஈஸ்வரிய குணம் இருக்கிறது. இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குணத்தை தாரணை செய்தால்தான் பாபா தன்னுடன் அழைத்து செல்வார். பிறகு அதே சமஸ்காரம்தான் உடன் வரும். குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து உப்பு நீராக ஆகியிருக்கிறார்கள் என்று பாபா தெரிந்து கொள்கிறார். அவர்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், மாயின் வசமாகி விடுகிறார்கள், தங்களுக்கு கருத்து வேறுபாட்டில் வந்து விடுகிறார்கள். சொல்லப்போனால் முழு உலகம் உப்பு நீராக தான் இப்போது இருக்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்களும் உப்பு நீராக இருக்கிறீர்களே என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்கள் பாபாவிற்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். பாபாவிற்கு நிந்தனை செய்பவர்கள் உப்பு நீராக கூடியவர்கள் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது. அவர்களை நாஸ்திகர் என்றும் தான் சொல்ல முடியும். ஆஸ்திகராக இருக்க குழந்தைகள் எப்போதும் சண்டையிட்டு கொள்ள முடியாது. நீங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. அன்பாக இருக்க இங்கே தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. பாபா இப்போது சொல்கிறார், उनको नास्तिक भी कह सकते हैं. आस्तिक होने वाले बच्चे का कभी लड़ नहीं सकते. तुम आपस में लड़ना नहीं है, प्रेम से रहना है, यही सीखना है. जो फिर 21 जन्म आपस में प्रेम करेंगे. बाप के बच्चे कहलाकर फिर भाई नहीं
बनते हैं तो वह असुरी संतान ठहरे। बाप बच्चे को समझाने के लिए मुरली चलाते, लेकिन देहाभिमान के कारण उन्हों को ये भी मालूम नहीं पड़ता है कि बाबा हमारे लिए कह रहा है। माया बड़ी दोस्ती का है, जैसा चूहा काटता है जो मालूम ही नहीं पड़ता है। माया भी बड़ी बड़ी मीठी मीठी फूंक दे और खाट देती है, पता ही नहीं पड़ता है। आपस में रोसना आदि असुरी संप्रदाय का काम है। बहुत सेंटर में लून पानी होकर रहते हैं, अभी कोई परफेक्ट तो बने नहीं हैं। माया वार करती रहती है। माया ऐसा माता मोड़ लेती है जो पता ही नहीं पड़ता है। अपने दिल से पूछना है कि हमारा आपस में प्रेम है या नहीं। प्रेम का सागर के बच्चे हो के प्रेम से भरपूर गंगा बनना चाहिए। लड़ना झगड़ना उल्टा सुल्टा बोलना, इससे ना बोलने से अच्छा है ये नो ईविल। अगर किसी में क्रोध का अंश है तो वह लव नहीं कर रहता है। इसलिए बाबा कहते हैं रोज अपना पोता मेल निकालो। ஆஸ்திகராக கூடிய குழந்தைகள் ஒருபோதும் சண்டையிட்டு கொள்ள முடியாது. நீங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. அன்போடு இருக்க இங்கே தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. அதன் பிறகு 21 பிரிவுகள் தங்களுக்குள் அன்பு இருக்கும். பாபாவின் குழந்தைகள் என்று சொல்லிக்கொண்டு சகோதரர்களாக ஆகவில்லை என்றால் அவர்கள் அசுர குழந்தைகள் என்று தான் சொல்ல முடியும். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காக முரளி நடத்துகிறார். ஆனால் தேகாபிமானத்தின் காரணத்தினால் பாபா நமக்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. மாயை மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது. எலி எப்படி கடிக்கிறது என்பது தெரிவதில்லை. எலி மாயை எப்படி கடிக்கிறது என்பதும் தெரிவதே இல்லை. மாயையும் மிக இனிமையாக ஊதி ஊதி விட்டு பிறகு கடித்து விடுகிறது. தெரிவது கூட அந்த வலி கூட தெரியாது. தங்களுக்குள் கோபித்துக் கொள்வது போன்றவைகளெல்லாம் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களின் வேலையாகும் காரியமாகும். நிறைய பிகே கிளைகளில் உப்பு நீராக மாறிக்கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்போது யாரும் சம்பூர்ணம் ஆகவில்லை. மாயை சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. மாயை அப்படிப்பட்ட புத்தியை திருப்பி விடுகிறது. அது தெரிவதில்லை. நமக்குள் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று தன்னுடைய மனதை கேட்க வேண்டும். அன்பு கடலின் குழந்தை என்றால் அபிமானம் நிறைந்த கங்கையாக ஆக வேண்டும். சண்டையிட்டு கொள்வது, தலைகீழாக பேசுவதை விட பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லது. தீயதை பார்க்கக்கூடாது, தீயதை கேட்கக்கூடாது, தீயதை பேசக்கூடாது, தீயதை நினைக்கக்கூடாது. ஒருவேளை யாரிடமாவது கோபத்தில் அம்சம் இருக்கிறது என்றால் அன்பு இருப்பதில்லை. ஆகையினால் பாபா கூறுகிறார், அசுர நடத்தை மாறவில்லை என்றால் பிறகு முடிவு என்ன வருகிறது, என்ன பதிவடைவீர்கள் என்று தினமும் கணக்கு பாருங்கள் என்று கூறுகிறார். पद कम हो जाएगा। साक्षात्कार तो सबको होना ही है। तुम कभी अपनी पढ़ाई का साक्षात्कार होता है। साक्षात्कार होने के बाद भी फिर तुम ट्रांसफ़र होते हो। ट्रांसफ़र होकर तुम नई दुनिया में आ जाएंगे। पिछाड़ी में सब साक्षात्कार होगा। कौन कौन किस मार्ग से पास होते हैं। फिर रोएंगे, पीटेंगे, राजाएं भी गवाएंगे, पछताएंगे। बाबा का कहना नहीं माना है। बाबा ने तो बार बार समझाया है, कोई भी असुरी गुण नहीं होना चाहिए। जिसमें दैव गुण हैं उनको ऐसा आप समान बनाना चाहिए। बाप को याद करना तो बहुत सहज है। अल्प और बे अल्लाह மற்றும் बादशाही। अल्प माना बाप, बे माना बादशाही। तो बच्चे को नशा रहना चाहिए। अगर आपस में लून पानी होंगे तो फिर ईश्वरीय औलाद कैसे समझेंगे। बाबा समझाएंगे ये असुरी औलाद है। माया ने इसे नाक से पकड़ कर लिया है। उनको पता भी नहीं पड़ता है। सारी अवस्था डंडाडोल बद कम हो जाएगा। तुम बच्चे को उन्हें प्रेम से सिखाने के लिए कोशिश करना चाहिए। प्रेम की दृष्टि रखनी चाहिए। बाप प्रेम का सागर हैं तो बच्चों को भी सीखना चाहिए। तो तुमको भी प्रेम का सागर बनना है। அசுர நடத்தை மாறவில்லை என்றால் பிறகு முடிவு என்னவாக இருக்கும், என்ன பதவி அடைவீர்கள் என்று தினமும் கணக்கு பாருங்கள். பாபா புரிய வைக்கிறார். எந்த சேவையும் செய்யவில்லை என்றால் பிறகு என்ன நிலை ஏற்படும், பதவி குறைந்துவிடும். அனைவருக்கும் காட்சி ஏற்படத்தான் வேண்டும். உங்களுக்கும் கூட தங்களுடைய படிப்பின் காட்சி ஏற்படும். காட்சி ஏற்பட்ட பிறகுதான் நீங்கள் மாறுகிறீர்கள். மாறி நீங்கள் புதிய உலகத்திற்கு வந்து விடுவீர்கள். கடைசியில் அனைத்து காட்சி ஏற்படும். யார் யார் எந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பிறகு கை கால்களை உதைத்து கொண்டு அழுவார்கள். பிறகு கை கால்களை உதைத்து கொண்டு
கதறி அழுவார்கள், தண்டனை அனுபவிப்பார்கள், பச்சைத்தான் படுவார்கள். பாபா சொன்னதை கேட்கவில்லையே, எந்த அசுர குணமும் இருக்கக்கூடாது என்று சொன்னாரே. பாபா அடிக்கடி கூறி வைக்கிறார், யாரிடம் தெய்வ குணம் இருக்கிறதோ அவர்கள் அப்படி தங்களுக்கு சமமாக பிறரை மாற்ற செய்வார்கள். பாபாவை நினைவு செய்வது மிகவும் எளிதானதாக இருக்கிறது. ஆல்பா அவர் பே, அல்லா மற்றும் ஆஸ்தி. ஆல்பா என்றால் அல்லா, அதாவது அப்பா, பே என்றால் ராஜ்யம், ஆஸ்தி. எனவே குழந்தைகளுக்கு போதை இருக்க வேண்டும். ஒருவேளை தங்களுக்குள் உப்பு நீராக கசப்பு உணர்வுடன் இருந்தால் நீங்கள் ஈஸ்வரி குழந்தை என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பாபா இவர் அசுர குழந்தை என்று புரிந்து கொள்வார். மாயை இவரது மூக்கை பிடித்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு தெரியவே தெரியாது. நிலை தலை மேல் கீழாகிறது, பதவி குறைந்து விடுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அவருடைய நண்பர்களோடு அனைவருடன் அன்போடு கற்றுக்கொண்டு கொடுக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். அன்பான பார்வை இருக்க வேண்டும். பாபா அன்பு கடல் எனும்போது குழந்தைகளை கூட கவர்கிறார். எனவே நீங்களும் கூட அன்பு கடலாக மாற வேண்டும் என்று பாபா கூறுகிறார். बाप बच्चों को बहुत प्यार से समझाते हैं, अच्छी मत देते हैं, ईश्वरीय मत देते हैं. ईश्वरीय मत मिलने से ही तुम फूल बन रहे हो. सब गुण तुमको देते हैं. देवताओं को प्यार है तो वह अवस्था तुम्हें यहीं जमानी है. इस समय तुमको नॉलेज है, फिर देवता बन गए हो तो नॉलेज नहीं रहेगी. वहाँ दैव प्यार के रहता है तो बच्चों को अब दैव गुण भी धारण करना है. अभी तुम पूज्य बनने के लिए पुरुषार्थ कर रहे हो. अभी तुम पूज्य बनने के लिए पुरुषार्थ कर रहे हो. अभी संगम पर हो. बाप भी भारत में आते हैं, शिव जयंती मनाते हैं, परंतु वह कौन है, कैसा है, कब आते हैं, क्या करते हैं, ये नहीं जानते. तुम बच्चे भी अभी नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो. जो नहीं जानते हैं वह किसी को समझा नहीं सकेंगे, फिर का पद क्या पा सकते हैं. स्कूल में भी पढ़ने वाला को कोई भी चंचल खराब होते हैं तो कोई की सदैव अच्छी चलन रहती है, कोई प्रोजेक्ट रहते हैं, कोई प्रेजेंट रहते हैं, कोई एब्सेंट हो जाते हैं. यहाँ प्रेजेंट वह हैं जो सदैव बाप के याद में रहते हैं. सुदर्शन चक्र प्राप्त रहते हैं. बाप कहते हैं उठते बैठते तुम अपने को सुदर्शन चक्रधारी समझो. बोलते तो आप जब एब्सेंट हो जाते हैं, जब सदैव प्रेजेंट होंगे तभी ही उच्च पद पाएंगे. भूल जाएंगे तो कम पद पाएंगे. बाप समझाते हैं, जानते हैं अभी टाइम पड़ा है. ऊंच पद पाने के लिए ही बुद्धि का ये चक्कर फिरता रहता है. कहाँ जाता है? शिव बाबा का याद हो, मुख से ज्ञान अमृत हो, तब प्राण तन से निकलते हैं. பாபா குழந்தைகளுக்கு மிகவும் அன்போடு புரிய வைக்கிறார், நல்ல வழி காட்டுகிறார். ஈஸ்வரி வழி கிடைப்பதன் மூலம், ஈஸ்வரிய வழி கிடைப்பதன் மூலம் நீங்கள் மலராகிறீர்கள். அனைத்து குணங்களையும் உங்களுக்குள் கொண்டு வருகிறார். தேவதைகளிடத்தில் அன்பு இருக்கிறது. எனவே அந்த நிலையில் நீங்கள் இங்கேயே உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. பிறகு நீங்கள் தேவதைகளாக ஆகிவிட்டால் ஞானமும் அங்கே இருக்காது. அங்கே தெய்வீக அன்பு மட்டும்தான் இருக்கும். எனவே குழந்தைகள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா பாரதத்தில் வருகிறார், சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்போது வருகிறார், என்ன செய்கிறார் என்பதை யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்களும் கூட இப்போது வரிசைக்கரமான முயற்சியின்படி தான் இருக்கிறீர்கள். யார் தெரிந்திருக்கவில்லையோ அவர்கள் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பாபாவுடைய ஞானம் முழுமையாக இல்லை. பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. பள்ளியில் படிப்பவர்களில் சிலருடைய நடத்தை மோசமானதாக இருக்கிறது என்றால் சிலருடைய நடத்தை நன்றாகவும் இருக்கிறது. சிலர் வந்திருப்பார்கள், சிலர் வராமலே இருப்பார்கள், சிலர் ப்ரெசண்ட்டாக இருக்கிறார்கள், சிலர் ஆப்சண்ட்டாக இருக்கிறார்கள். இங்கே வந்திருப்பவர்கள், ப்ரெசண்ட்டாக இருப்பவர்கள் எப்போதும் பாபாவை நினைக்கிறார்கள். சுயதர்ஷன் சக்கரத்தை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். பாபா கூறுகிறார், போகும்போதும் வரும்போதும் நீங்கள் தங்களை சுயதர்ஷன சக்கரதாரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். மறந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆப்சண்ட் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் வந்து கொண்டிருந்தால் ப்ரெசண்ட் என்று புரிந்து கொண்டு உயர்ந்த பதவி அடைவீர்கள். மறந்துவிட்டால் குறைந்த பதவி அடைவீர்கள். இன்னும் நேரம் இருக்கிறது என்று பாபாவிற்கு தெரியும். உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் புத்தியில் இந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கும். சிவபாபாவின் நினைவு இருக்க வேண்டும், வாயில் ஞானாமிர்தம் இருக்க வேண்டும், அப்பொழுது உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அகர் कोई चीज़ से प्रीत होगी तो अल्पकाल के लिए वह याद आती रहेगी.
खाने का लोभ होगा तो मरने के समय वह चीज़ याद आती रहेगी। ये है काहू, फिर पद भ्रष्ट हो जाता है। बाप को तो कहते हैं सुदर्शन चक्रधारी होकर मरो और कुछ भी याद ना आए। बिगर कोई संबंध जैसा आत्मा आई ही है वैसे ही जाना है। बाबा என்ன சொல்கிறார் பாருங்கள், बिगर कोई संबंध जैसा आत्मा आई ही है वैसे ही जाना है। लोभी कम नहीं, लोभ है तो पिछाड़ी समय में वही याद आता रहेगा, नहीं मिला तो उसी आशा में मर जाएंगे। इसलिए तुम बच्चे को लोभ आदि से भी नहीं होना चाहिए। बाप समझाते हैं तो बहुत है, परंतु समझने वाला भी कोई समझे। बाप की याद को एकदम सीने में लगा दो। बाबा हावो बाबा, बाबा बाबा मुख से कहना भी नहीं, अजपा जाप चलता रहे। बाप की याद में कर्मातीत अवस्था में ये शरीर छुटे तब ऊंचे पद पा सकेंगे। பாபா என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒருவேளை எந்த பொருளின் மீதாவது சிவபாபா நினைவில் இருக்க வேண்டும், வாயில் ஞான அமிர்தம் இருக்க வேண்டும், அப்போது உயிர் பிரிய வேண்டும். பாபா என்ன சொல்கிறார், பாபா நினைவு இருக்க வேண்டும், வாயில் ஞான அமிர்தம் இருக்க வேண்டும், அப்போது உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை எந்த பொருளின் மீதாவது அன்பு இருக்குமானால் கடைசி நேரத்தில் அந்த பொருள்தான் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். சாப்பிடும் ஆசை இருந்தால் இறக்கும் போதும் அந்த பொருள் மீதே உயிர் பிரிந்துவிடும். சாப்பிட வேண்டும் என்று அந்த பொருள்தான் நினைவிற்கு வந்து கொண்டிருக்கும். பிறகு பதவி என்ன கிடைக்கும், குறைந்துவிடும். சுதர்சன் சக்கரதாரியாகி இறந்து போங்கள், வேறு எதுவும் நீங்கள் நினைவில் வரக்கூடாது என்று பாபா கூறுகிறார். எப்படி இந்த சம்பந்தம் இல்லாமல் ஆத்மா வந்ததோ, அதாவது வரும்போது நிர்வாணமாக வந்தார்கள், போகும்போது நிர்வாணமாக போகிறார்கள் என்ற சம்பந்தம் இருக்கிறதோ அப்படி செல்ல வேண்டும். பேராசையும் ஒன்றும் குறைந்தது கிடையாது. பொருட்கள் மீது பற்று இருக்கிறது என்றால் கடைசி நேரத்தில் அதுதான் நினைவிற்கு வந்து கொண்டிருக்கும், அதுதான் உங்களை ஏமாற்றிவிடும். கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆசையிலே இறந்து விடுவார்கள். ஆகையினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு பொருட்கள் மீது பற்று போன்றவை கூட இருக்கக்கூடாது. பாபா நிறைய புரிய வைக்கிறார், ஆனால் புரிந்து கொள்பவர்கள் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். பாபாவின் நினைவு ஒரேடியாக இதயத்தில் நிறைத்து கொள்ள வேண்டும். ஆஹா பாபா 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 என்று வாயினால் சொல்லக்கூட தேவையில்லை. இடைவிடாத நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபாவின் நினைவில் கர்மாதீத் நிலையில் இந்த சரீரத்தை விட வேண்டும், அப்போது தான் உயர்ந்த பதவியும் அடைய முடியும் என்று பாபா தெளிவுபடுத்துகிறார். अच्छा, उदाहरणिकाग मुख्य सारण प्रेम से भरपूर गंगा बनना है, सबसे प्रीत से बुद्धि दृष्टि रखनी है, कभी भी मुख से उल्टा नहीं बोलना है। दूसरी बात, किसी भी चीज़ में लोभ नहीं रखना है, सुदर्शन चक्रधारी होकर रहना है। अभ्यास करना है कि अंत समय कोई भी चीज़ याद ना आए. அன்பினால் நிறைந்த கங்கையாக ஆக வேண்டும், அனைவரும் மீதும் அன்பாக பார்வை வைக்க வேண்டும். ஒருபோதும் வாயினால் தலைகீழான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், எந்த பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது. அந்தமதி சோகத்தி, எந்த பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது. சுதர்சன் சக்கரதாரியே ஆக வேண்டும். கடைசி நேரத்தில் எந்த பொருளிலும் நினைவில் வராமல் அந்தமதி சோகத்தி நன்றாக தன்னுடைய ஆத்மா பிரிய வேண்டும். இதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், पुरानी देह वह दुनिया की सर्व आकर्षणों से सहज और सदा दूर रहने वाले राज ऋषि भवा. பழைய தேகம் மற்றும் உலகின் அனைத்து கவர்ச்சியிலிருந்தும் எளிதாக மற்றும் சதா தூரமாக விலகி இருக்கக்கூடிய நீங்கள் ராஜ் ரிஷி ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். राज ऋषि अर्थात एक तरफ से सर्व प्राप्ति के अधिकार का नशा और दूसरे तरफ बेहद का वैराग्य का अलौकिक नशा. वर्तमान समय इन दोनों अभ्यास को बढ़ाते चलो. वैराग्य माना किनारा नहीं, लेकिन सर्व प्राप्ति होते हुए भी हद के आकर्षण मन बुद्धि को आकर्षण में नहीं लाए. संकल्प मात्र भी अधीनता ना हो, इसको कहा जाता है राज ऋषि अर्थात बेहद का वैरागी. ये पुरानी देह है, वह देह की पुरानी दुनिया, व्यक्त भाव, वैभवों का भाव, इन सर्व आकर्षणों से सदा और सहज दूर रहने वाला ही राज ऋषि है. ராஜ் ரிஷி என்றால் ஒருபுறம் அனைத்து பிராப்திகளான அதிகாரத்தின் போதை, மறுபுறம் எல்லையற்ற வைராகிய அலௌகிக்க போதை. நிகழ்காலத்தில் இந்த இரு பயிற்சிகளையும் அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். வைராகியம் என்றால்
விலகி இருப்பது அல்ல. வைராகியம் என்றால் விலகி இருப்பது அல்ல. அனைத்து பிராப்திகள் இருந்த போதிலும் கிடைத்த போதிலும் கூட எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு, கவர்ச்சியானது மனம் புத்தியை கவர்ச்சியில் கொண்டு வராமல் இருப்பதாகும். சங்கல்பத்திலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இதை தான் ராஜரிஷி, அதாவது எல்லையற்ற வைராகியம் என்று கூறப்படுகிறது. இந்த பழைய தேகம், இந்த பழைய தேகத்தின் பழைய உலகம், இந்த ஸ்தூல உணர்வு பொருட்கள் போன்ற அனைத்து கவர்ச்சியில் இருந்தும் சதா மற்றும் எளிதாக தூர விலகி இருப்பதாகும். ஸ்லோகன்: साइंस के साधनों का यूज़ करो लेकिन अपने जीवन की आधार नहीं बनाओ. ஸ்லோகன்: விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துங்கள், ஆனால் தனது வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாகும். मम्मा जगदम्बा सरस्वती मातेश्वरी जी के मधुर महावाक्य. देखो, मनुष्य कहते हैं कौरव और पांडवों के आपस में कुरुक्षेत्र में लड़ाई लगी थी, और फिर दिखाते हैं पांडवों का साथी डायरेक्शन देने वाला कृष्ण था. तो जिस तरफ का स्वयं प्रकृतिपति उसके साथ तो विजयी जरूर होगी. देखो, सभी बातों में मिला दी है. अभी पहले तो इस बात को समझो कि प्रकृतिपति का परमात्मा है. कृष्ण तो सतयुग का पहले देवता है. पांडवों का सारथी तो परमात्मा था. अब परमात्मा हम बच्चों को कभी इंसान नहीं सिखला सकते हैं. ना पांडवों के इंसान लड़ाई के स्वराज्य किया. ये दुनिया कर्म क्षेत्र है, जिसमें मनुष्य जैसा कर्म करते हैं, बीज बोते हैं, वैसा ही बुरा फल भोगते हैं. जिस कर्म क्षेत्र पर पांडव अर्थात भारत माता शक्ति अवतार भी मौजूद है, परमात्मा भारत खंड में ही आते हैं. इसलिए भारत खंड को अविनाशी कहा जाता है. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருஷேத்திரத்தில் யுத்தம் நடைபெற்றதாக மனிதர்கள் கூறுகிறார்கள். இந்த சங்கம யுகத்தில் நடைபெறும் மகாபாரதம் திரும்பவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மாதேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதியின் மகா வாக்கியங்களாக இருக்கிறது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருஷேத்திரத்தில் யுத்தம் நடைபெற்றதாக மனிதர்கள் கூறுகிறார்கள். மேலும் பாண்டவர்களுக்கு துணையாக வழிகாட்டியாக கிருஷ்ணர் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். ஆக எங்கு இயற்கையின் நாயகனே இருக்கிறாரோ அங்கு அவசியம் வெற்றி இருக்கவே இருக்கிறது. அனைத்து விஷயங்களும் கலப்படம் செய்து விட்டார்கள். இயற்கையின் நாயகன் கிருஷ்ணன் கிடையாது என்ற விஷயத்தை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் நாயகன் பரம்பிதா பரமாத்மா சிவ பரமாத்மா ஆவார். கிருஷ்ணர் சத்தியுகத்தின் முதல் தேவதையாக இருக்கிறார். அவரை பகவான் என்று எப்படி கூற முடியும்? ஆக பாண்டவர்களுக்கு சாரதியாக பரமாத்மா சிவன் இருந்தாரே தவிர கிருஷ்ணர் அல்ல. இப்போது பரமாத்மா குழந்தைகளாக நமக்கு ஒருபோதும் இம்சைக்கான யுத்தத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. பாண்டவர்களுக்கும் இம்சைக்கான யுத்தம் செய்து சுயராஜ்யத்தை அடைந்தனர். இந்த உலகம் கர்மக்ஷேத்திரமாகும். இதில் மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து விதைக்கிறார்களோ அதற்கான நல்ல நல்ல பலன்களை அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். இந்த கர்மக்ஷேத்திரத்தில் பாண்டவர்கள், அதாவது பாரத தாய் சக்தியின் அவதாரங்களும் இருக்கிறார்கள். பரமாத்மா வருவதும் பாரத கண்டத்தில் தான். அதனால்தான் பாரத கண்டம் அழிவற்றது என்று கூறப்படுகிறது. பரமாத்மாவின் அவதாரம் குறிப்பாக பாரத கண்டத்தில் ஏற்படுகிறது. ஏனெனில் அதர்மம் அழித்ததும் பாரத கண்டத்தில் தான் என்று கூறப்படுகிறது. जिस कर्म क्षेत्र पर पांडव अर्थात भारत माता शक्ति अवतार मौजूद हैं, परमात्मा खंड भी यही हैं. इसलिए भारत खंड को अविनाशी कहा जाता है. परमात्मा का अवतरण खास भारत खंड में ही हुआ है, क्योंकि अधर्म की वृद्धि भी भारत खंड में ही हुई है. वहीं परमात्मा ने योग बल द्वारा गौरव राज्य खत्म कर पांडवों का राज्य स्थापना किया. तो परमात्मा ने एक आदि सनातन देवी देवता धर्म को स्थापना किया है, परंतु भारतवासी अपना महान पवित्र धर्म और श्रेष्ठ कर्म को भूल अपने को हिंदू कहलाते हैं. विचार अपना धर्म को ना जानने का और के धर्म को जुट जाते हैं, तो वह वेद का ज्ञान, वेद का मालिक खुद को बनाता है. ये तो अपने स्वधर्म में भूल हद में फंस गए हैं. इसलिए कहा जाता है अति धर्म ग्लानि, क्योंकि ये सब प्रकृति के धर्म हैं. परंतु पहले चाहिए स्वधर्म. ஆக பரமாத்மா தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார். ஆகையால் பாரதவாசிகள் தங்களது உயர்ந்த தூய தர்மம் மற்றும் உயர்ந்த காரியத்தை மறந்து தங்களை இந்து என்று கூறிக்கொள்கிறார்கள். பாவம், தங்களது தர்மத்தை அறியாமல் மற்ற தர்மங்களில் இணைந்து கொண்டார்கள். ஆக எந்த எல்லையற்ற ஞானத்தை எல்லையற்ற தந்தை எஜமான் சுயம் கூறுகிறாரோ அவர்கள் தங்களது சுய தர்மத்தை மறந்துவிட்டு
எல்லைக்குட்பட்டதில் மாட்டிக்கொண்டார்கள். இதையே தர்ம நிந்தனை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இவை அனைத்திற்கும் இயற்கையின் தர்மங்களாகும். ஆனால் முதலில் தேவைப்படுவது சுய தர்மம், அதாவது ஒவ்வொருவரின் சுய தர்மம் நான் ஆத்மா, அமைதி சொரூபமானவன் என்பதாகும். பிறகு இவர் இயற்கையின் தர்மம் தேவதை தர்மமாக 33 கோடி பாரத தேசிகளும் भारतवासिகள் தேவதைகள் ஆகிறார்கள் என்பது கூறப்படுகிறது. तो फिर अपनी प्रकृति को धर्म का देवता धर्म ये 33 करोड़ भारतवासी देवता हैं. तभी तो परमात्मा कहते हैं अनेक देख धर्मों का त्याग करें सर्वग्लानि परिजय. इस यज्ञ को ये धर्म को इतना आंदोलन हो गया तो अब इन हद की बातों धर्मों में से निकल बेहद में जाना है. उस बेहद का बाप सर्वशक्तिवान परमात्मा के साथ योग लगाना है. तो सर्वशक्तिवान प्रकृति परमात्मा ने ना कि कृष्ण. तो कल्प पहले भी जिस तरफ से साक्षात्कार प्रकृति परमात्मा थे उनका विजय गाई हुई है. பாபா சொல்கிறார், தங்களது அநேக தேக தர்மங்களின் தியாகம் செய்யுங்கள். இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்களில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்களிலிருந்து விடுபட்டு எல்லையற்றதில் செல்ல வேண்டும். அந்த எல்லையற்ற தந்தையாக சர்வசக்திவான் பரமாத்மாவிடம் யோகாவும் வைக்க வேண்டும். ஆகையினால் சர்வசக்திவான் இயற்கையின் நாயகன் பரமாத்மாவே அன்றி அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல. ஆக கல்பத்திற்கு முன்பு போன்று சாட்சாத்காரம் இயற்கையின் நாயகன் பரமாத்மாவிற்கு வெற்றி என்பது பாடப்பட்டிருக்கிறது. अच्छा, मीठे मीठे सिखलेते बच्चों प्रति माता पिता बात बाधा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. ओम शांति ओम शांति ओम शांति.